வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகா காஞ்சனாக்கு கொடுத்த வாக்குப்படி வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா திருவுக்கு உண்மை தெரிய வருது. அதாங்க நம்ம காவேரி போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாரு மகா இனி பார்க்க முடியாத தொலைவுக்கு போகிறா அமெரிக்காவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்ச உடனே நம்ம திரு துடிச்சு போகிறாங்க. என்னன்னு இருந்தாலும் நான் தாலி கட்டின பொண்ணு இப்படி திட்டம் போட்ட காஞ்சனா அத்தையை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் கொந்தளிச்சு நம்ம காஞ்சனா கிட்ட நம்ம திரு பிரச்சனைக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற திட்டத்தை காஞ்சனா கை விடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் திரு கொடுக்க சப்போர்ட்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த குறி சொல்லவ சொன்னது உண்மையாயிரும்னு நினச்சேன். அது இப்போ அவன் திவ்யா பற்றி கூட யோசிக்கலை. இந்த மகாக்காக என்ன அடிக்க அளவுக்கு கையவங்க அளவுக்கு வந்துட்டாம்ல அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க காஞ்சனா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு சொன்னபடியும் மகாவை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும், அவள் அங்கே போய் கஷ்டப்படட்டும் அப்படின்னு அந்த இடத்த காஞ்சனா செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவுக்கு என்னோட மருமகை யார் அப்படின்னு உள்ள விஷயத்த கடவுளே நீ காட்டலை, ஆனால் அந்த பொண்ணோட கொலுசு என்கிட்ட கிடச்சி அப்படின்னு அந்த இடத்துல அந்த கொலுசை வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா ஒத்த கால கொலுசையே போடக்கூடாதடி அந்த கொலுசையை கலத்தி வச்சுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு ஒத்த கால கொலுசு நம்ம அம்பிகிட்ட இருக்கு. அதை வச்சு இது என்னோட மருமகளுக்குள்ள கொலுசு, கண்டிப்பாக இந்த கொலுசை என் கையில் சேர்த்த கடவுள் என் மருமகளையும் என் கையில் காட்டுவா கொண்டு சேர்ப்பா அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அம்பிகா அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்றைக்கே நான் காஞ்சனாமாவுக்கு கொடுத்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். முதல்ல என்னோட செயின் ஒன்று திருக்கிட்ட இருந்து இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட இந்த செயின் இருக்கக்கூடாது. அவர் ஃபீல் பண்ணி என்னைக்காவது ஒன்றாலும் அதை எடுத்து பார்க்கக்கூடாது, நம்ம அதை வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல திருக்கிட்ட போகிறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, உங்களுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியாக அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் இன்றைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு செயின் உங்கள்கிட்ட இருக்குது, நான் நீங்கள் யாருன்னு தெரியாத போய் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த ரூமில் அந்த டேபிளில் செயினை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம திருவும் சரி நான் அந்த செயினை தந்துடுறேன் அப்படின்னு சுட்டு மட்டும் பார்க்குறாங்க. அந்த செயின் நம்ம திரு கையில் கிடைக்கல, அப்படியே தேடிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், அப்போ நீங்கள் அந்த செயின் கிடச்சின்னா என்னை தொடர்பு கொண்டுங்க என் ஃபோனுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம மகா இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். நீ எங்கே போகிற என்ன விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தவில்லை, ஆனால் என்னால் திவ்யாக்காவுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் மகா எங்கேயோ போகிறா அப்படின்னு உள்ள விஷயந்தான் நம்ம திருவுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னணியில் காஞ்சனா இருக்காங்க, அமெரிக்காவுக்கு போக வைக்கிறாங்க. இனி மகாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு உள்ள விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்க அந்த அவரும் அந்த நம்ம காவேரியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படியே துடிக்கிறாங்க, கலங்குறாங்க, என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காவேரி எப்படியாவது மகாவை தடுத்து நிப்பாட்டணும், அந்த தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம திரு பார்க்குறாங்க, எதுக்கத்த நீங்கள் இப்போ கண்ணீர் விடுறீங்க, நீங்கள் அழுதது மாதிரி இருக்குது, அப்படி என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொன்னாரோ. திரு இந்த பாரு மகா வீட்டை விட்டு போகிறா, ஆமாம் அவள் போகிறதா சொல்லியிருந்தா, அதுக்கு இப்போ எதுக்காக இவங்க இப்படி அழுறாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம திரு கேட்குறாங்க. ஆமாம் அவள் போகிறா, அவளுக்கு விருப்பம், அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் எதுக்காக அவளுக்காக அழுறீங்க அப்படின்னு கேட்குறோம். அவள் சாதாரணமாக இங்கிட்டு அங்கிட்டு இல்லை, அவள் அமெரிக்காவுக்கு போகிறா, இதுக்கு மேலே அவளை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும். என்ன அமெரிக்காவுக்கு போகிறாளா, அவளை நம்பி அவங்க ஊரில் கிராமத்தில் எவ்வளோ குடும்பம் இருக்குது, அவளுக்காக அவங்க பாட்டி எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் விட்டுக்கிட்டு இவள் அமெரிக்காவுக்கு போகிறான்னா அந்த சதிக்கு பின்னாடி யார் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லல, வேறு யார் நம்ம காஞ்சனா அக்கா தான் இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் தெரியுது. நம்ம காஞ்சனா அத்தை இதில் எப்படி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்க தான் திவ்யா வாழ்க்கையில்
மகாவால் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து ஒரு குறி சொன்னவா சொல்லதான் நம்புகிறாங்க. அதுக்காக வந்து அவளை இந்த ஊரை விட்டே வந்து அனுப்புகிறாங்க. மொத்தத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கவா இனி நம்ம கண்ணிலே பட முடியாது. இது எல்லாமே வந்து காஞ்சனா அக்காவோட செயல் தான் அப்படின்னு வந்து தெரிய நேரம் நம்ம தெருவுக்கு அப்படியே வந்து கோவம் வருது. மகாவை அமெரிக்காவுக்கு அனுப்ப அளவுக்கு அவங்க இவன் மேலே கோவம் கட்ட அளவுக்கு என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவம் வருது. என்ன ஒரு அவள் வந்து அவள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு போனால் அவளோட நிலைமை என்ன ஆகும், அங்கே என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட அத்தை அவளுக்கு அவங்க செல்ஃபிஸுக்காக அமெரிக்காவுக்கு மகாவை அனுப்புவாங்களா அப்படின்னு வந்து கோவம் வருது. இது எப்படி சாத்தியம், அவள் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் இப்போவே காஞ்சனா அத்தைக்கிட்ட போய் வந்து சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக நம்ம திரு வந்து காஞ்சனா கிட்ட போகிறாங்க. அப்படியே காஞ்சனா என்ன திரு வா வா இப்போ தான் திவ்யா பரீட்சை எழுத போயிருக்கா, எக்ஸாம் எழுத அப்படின்னு வந்து சொன்னேன். என்ன உங்கள் பொண்ணை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத அனுப்பி விட்டுட்டு திவ்யாவுக்கு தெரியாமல் மகாவை அமெரிக்காவுக்கு அனுப்பலான்னு வந்து திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதடா இவனுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, யாரோ போட்டு உடைச்சிருக்காங்க. இவள் இந்த மகாவை தவிர இந்த விஷயம் வேறு யாருக்கு தெரியாத, ஆனால் எப்படி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பாருங்கள் அத்தை, நீங்கள் வந்து மகா வாழ்க்கையில் இப்படி வந்து செய்யறது நீங்கள் ரொம்பவே தப்பு. மகாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் சொல்ல போனால் மகா வந்து எங்கேயும் போகமாட்டா, அவள் வந்து இங்கே தான் இருப்பாத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல மூச்சியில் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம திரு வந்து சொல்கிறாங்க என்ன அவளே வந்துட்டு சொன்னாளா திரு, அவள் இங்கே இருக்கக்கூடாது குறி சொன்னவ அந்த நேரத்தில் சொல்லி என் வயிற்றில் புளியை கரைச்சி ஊற்றிட்டா, அந்த மகா இங்கே இருந்தால் திவ்யா வாழ்க்கையும் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருமா, அதுக்காக தான் அவளை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாரோ. யார் அத்தை மகா வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்க, நீங்கள் யார் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சனாவை அடிக்க நம்ம திரு வந்து கையை ஓங்குறாங்க. என்னையே அடிக்களவு போயிட்டானா இந்த திரு, விடமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் நம்ம திரு வந்து இதுக்கு மேலேயும் அத்தை விட்டு வைக்கக்கூடாது. அத்தை ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம மகாவை மட்டம் தட்டதில் விரட்டதில் தான் குறியாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா எங்கேயும் போக மாட்டா, எங்கள் வீட்டில் தான் இருப்பாள். முடிஞ்சால் நீங்கள் வந்து தட்டி பாருங்கள், அவளை வந்து தொட்டு பாருங்கள், உங்களை விட மாட்டேன் அத்தை, அவள் எங்கள் வீட்டில் தான் இருப்பா, மகாவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சுனா எவ்வளோ வருத்தப்படுவா, அவள் மகா மேலே உயிரே வச்சுருக்கா, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த ஒரு வேலைக்காரிக்காக திரு வந்து என்ன அடிக்க அளவு போயிட்டான். அப்போ என் பொண்ணுக்கும் இது வந்து இந்த திரு வந்து கண்டிப்பாக மகாவுக்கு ஒன்றுனா என் பொண்ணை வர அடிக்க போயிடுவான் போல இருக்குது, இதை விடக்கூடாது, இதை முளையிலே கிள்ளி எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க.